அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் வள்ளல் பெருமானின் வண்ண மலர்ப்பதங்களை வணங்கி அவரையே வழுத்த வந்திருக்கும் உங்களையும் வணங்குகின்றேன். ஐயா அவர்கள் இந்த ஒரு நிகழ்வை 1872 ஆண்டு முதலாக ஜோதி தரிசனம் காட்டினார். அந்த நிலை அவருக்கு கிடைத்தது அன்றிலிருந்து அல்ல, 12 ஆண்டு தொடங்கி என்று சொல்வார். அவர் மிக மிக சின்ன வயசுலேருந்து இந்த இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. எனவேதான் அந்த 9 வயதிலே பாடும்போது கூட உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கேட்டார். வள்ளலார் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உறவைத்தான் கேட்டாரே தவிர துறவு என்பதை பற்றி சொல்லவே இல்லை. இது ஒரு வித்தியாசமான விஷயம். மற்ற அருளாளர்களுக்கும் வள்ளலாருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த துறவு என்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அப்போ உறவு என்று ஆரம்பித்தார். உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியும். அப்போ அந்த உறவு என்பதை ஆரம்பித்து என்ன கேட்டாரு? உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கேட்டார். 9 வயசுல 48 வயசு வரைக்கும் தேடுறார். அப்படி யாரும் கிடைக்கல. என்ன சாமி, நான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எங்க ஒருத்தரே காமிங்க அப்படிங்கிறார். யாரும் இல்லை. பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார். அகவல் இப்போ சொல்கிறோமே, அதில் அந்த அகவலிலே கடைசி வரியாக, என்னது, அகவலிலே கடைசி வரியாக எதை எழுதினார் தெரியுமா? உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அதோட முடிச்சார். போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி. அப்படிதானம்மா பாடிருக்கீங்க? அம்மையார் பாடினார்களே. கடைசி என்ன சொன்னார் அவரு? கடைசி வரி என்ன சொன்னாரு? உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. ஒரு அகவல் என்று சொன்னால் ஒரு பக்கத்துல இருந்து தான் போயிட்டு இருக்கோம். எல்லா அகவலும் எடுத்து பாருங்க, ஒரு பக்கத்துல இருந்து தான் சாமின்னு கும்பிடுவாங்க. ஆனா இந்த அகவலிலே வள்ளலாருடன் இறைவன் பேசியிருக்கிறார். அவர் அவ்வப்போது அவர் நிலைமையை எடுத்து சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்றாரு? உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அவர் சொல்றாரு அவர்கிட்ட, பிரிவேது இனி உன்னை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெரும் ஜோதி என்று அவரிடம் பேசுகின்றார். எப்படி நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற அந்த பகவத்கீதையில் 2 பேர் பேசிக்கிட்டாங்களோ, ஒருத்தர் கேள்வியும் ஒருத்தர் பதிலுமா, அதே நிலைமைதான் இங்கேயும். இவர் சொல்லுகின்ற அகவலுக்கு அவர் பதிலளிக்கின்றார். அங்கே இறைவனாக காட்டப்பட்டவர் இங்கேயும் அதே நிலையில் தான் இருக்கின்றார். அப்போ இந்த உத்தமன் ஆனவர் அப்படி இல்லாதனால இவரே உத்தமன் ஆகுக என்று சொன்னாரே, அந்த உத்தமர் காட்டிய வழிதான் இந்த ஒளி வழிபாடு என்பது. ஒளி வளர் உயிரே, உயிர் வளர் ஒளியே என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த உலகம் தோன்றுவதற்கு இந்த 5 பூதங்கள் சாட்சியாய் நின்றன. முதல்ல வானம் அல்லது வெளி
ஸ்பேஸ் என்று சொல்வார்களே அதுதான் இருந்தது. வள்ளலாரும் சொல்லுகின்றார் மகாதேவ மாலையில் 24வது பாட்டில் என்ன சொல்றாரு? வானே வான் உலவும் காற்றே காற்றில் வரும் நெருப்பே அப்படின்னு சொல்லுவார். நெருப்புறு நீர் வடிவே என்றெல்லாம் சொல்லுவார். இப்போ அண்மையிலே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அல்லது குரு அல்லது வியாழன் என்னும் ஒரு கிரகத்தில் ஷூமேக்கர் லெவி அப்படின்னு ஒரு வால் நட்சத்திரம் வந்து மோதிச்சு. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாம் இருக்கு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அது வரையில் அந்த வியாழன் கிரகம் தோன்றி ஏறத்தாழ 210 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. அந்த 210 கோடி ஆண்டுகளாகவும் அங்கே என்ன இருந்ததுன்னா வெறும் காற்று மண்டலம் தான் இருந்தது. அது என்ன காற்றுனா ஒன்று ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, ஒன்று நைட்ரஜன் சொல்லுவாங்க. ரெண்டு காற்று தான் இருந்தது. ஒன்று வீரியமான வாயு, ஒன்று ரொம்ப மந்த வாயு. இது ரெண்டு தான் சுற்றிக்கிட்டே இருந்தது. எவ்வளோ வருஷமா? 210 கோடி ஆண்டுகளாக அது சுற்றி கொண்டே தான் இருந்தது. ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. பிறகு காற்றில் வரு நெருப்பே வெளியிலிருந்து ஷூமேக்கர் லெவி என்கின்ற ஒரு வால் நட்சத்திரம் அதன் மீது மோதியது. அது மோதிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வால் நட்சத்திரம் எரிஞ்சிக்கிட்டே வரும். எரிஞ்சதுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கணும்னா அந்த எரிவதற்கு உண்டான பிராணவாயு அல்லது ஆக்சிஜன் என்று சொல்வார்களே, அதை உருவாக்கும் ஒரு பொருள் அதில் இருந்தால்தான் அது எரிய முடியும். எனவே அது உள்ளே வந்த உடனே அந்த ஆக்சிஜன் வந்துடுது. ஏற்கனவே அங்கே ஹைட்ரஜன் இருக்கு, என்ன வரும்? சபாஷ், தண்ணி, H2O இல்லையா? அப்போதான் அந்த மூன்றாவது சேர்ந்த பிறகுதான் அடுத்ததெல்லாம் வரும். இப்போல்லாம் அம்மாலாம் கூட பாடினாங்களே, அது மாதிரி நம்ம அந்த காலத்து கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. முதல்ல வந்து தண்ணி தான் இருந்து வெறும் மச்சாவதாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த தண்ணி உருவாச்சு அப்படின்னு. ஆக இந்த நெருப்பு என்பது, ஒளி என்பது உருவான பிறகுதான், அது வந்து சேர்ந்த பிறகுதான் இந்த உயிர்கள் உருவாவதற்கு காரணமாய் அமைந்தனவே ஒழிய அந்த வானமும் காற்றும் இருந்தவரை உயிர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது. நெருப்பு தான் முதலில் உயிர் உண்டாவதற்கு அதிலே சேர்ந்து நீரை உண்டாக்கி பிறகுதான் நிலம் வந்தது. நிலம் வருவதற்கு முன்பே கூட வெறும் நீர் இருக்கும்பொழுது மச்சம், அதாவது மீன் எல்லாம் இருந்தது. நான் மச்சாவதாரம்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அதில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆமை பன்றி எல்லாம் வந்தது என்று சொல்வார்கள். அப்போது அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒளிதான் நமக்கு மூலமாக இருந்தது. அதுவும் அல்லாமல் இப்பொழுது நாம் வாழ்வதற்கும் முச்சுடர்களும் ஒளி முயங்குறை என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த 3 சுடர்கள் என்பது என்னன்னா அந்த சூரியன், சந்திரன், நெருப்பு. இதுதான் நமக்கு வாழ்க்கையை இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது 3 இல்லைன்னா நமக்கு வாழ்வே இல்லை. எனவே அந்த ஒளிதான் நாம் வாழ்வதற்கு மூல காரணமாய் அமைந்தது. இன்றும் நம்மை வாழ வைக்கின்றது, வாழ வைக்கவும் போகின்றது. எனவே அந்த ஒளி வழிபாடு என்பதை வள்ளலார் எல்லாரும் சொன்னாங்க. நிறைய பேர் பாடியிருக்காங்க, முன்னால் உள்ள அருளாளர்கள்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் இது மட்டுமே வழிபடுவதற்கு உரித்தான ஒரு பொருள் என்பதை வள்ளலார் மிக தெளிவாக சொன்னார். அந்த வகையிலே தான் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வழிபடத்தக்க ஒரு உண்மையான உன்னதமான பொருள் என்பது இயற்கையிலே வந்த அந்த ஒளிதான். எனவே இதற்கு பேரே ஒளி வழிபாடு என்றே பெயர். இது ஒளி வழிபாடு செய்யும் ஒரு இயக்கம். அந்த சன்மார்க்கம் என்பது ஒளி வழிபாடு. அவர் அடைந்த நிலைமை என்ன? ஒளியுற்ற நிலை. வள்ளலார் என்ன ஆனார் அப்படின்னா அவர் ஒளியுற்றார் என்றுதான் சொல்வார்கள் இல்லைங்களா? என்ன ஆனார்? கடைசியில் என்ன சொல்லுவாங்க? ஜோதி ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதின்றது என்ன? இதுதான். ஆக இந்த ஒளி, அதுதான் அவர் பாடலே சொல்வார், ஒளி வளர் உயிரே, உயிர் வளர் ஒளியே. சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்தவங்களாம் தெரியும், நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிவிடுவாங்க. ஒரு 40 மூட்டை கொண்டு வருவாங்க. அதில் கொஞ்சம் நெல்லை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வளர்த்தோம், அதாவது காய வைப்பாங்க. ஒரு 7 நாள் இல்லை 9 நாளைக்கு காய வைப்பாங்க. காய வச்சு தனியாக வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விதை நெல் என்று சொல்வார்கள். என்னது? விதை நெல். அந்த மற்ற நெல்லுக்கும் இந்த நெல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா அது வெயிலில் தான் காஞ்சது, வேற ஒன்றும் இல்லை.
அப்போ ஏன் அது காஞ்சது, எதுக்காக காய வைக்கப்பட்டது? அது விதையாக போகிறது, அதற்கு மீண்டும் முளைக்கும் சக்தி வருகிறது. எனவே அப்பொழுது அந்த உயிர் எப்படி ஊட்டப்பட்டது என்றால் அந்த ஒளிதான் அந்த உயிரை வளர்க்கின்றது என்பதாக, ஒளி வளர் உயிரே, உயிர் வளர் ஒளியே. இந்த உயிரும் என்ன செய்கிறது என்றால் அந்த ஒளியை வளர்க்கிறது. நம்ம அந்த கலோரின்னு சொல்கிறோமே, அந்த கலோரியினால தான் நம்ம வந்து உடம்பே வளருது. நமக்கு மாத்திரம் இல்லை, புல், ஆடு, மாடு எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம் இல்லைங்களா? அப்போது அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆக இந்த ஒளி வழிபாடு என்பது இந்த இடத்துல எதுக்காக நம்ம ஐயா சொன்னார்கள் என்றால், நாம் வாழ்வதற்கு, நிரந்தரமாக வாழ்வதற்கும் அந்த ஒளியே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அதுதான் காட்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இது மாத்திரமல்ல, இப்போ கூட நிறைய பேருக்கு சந்தேகம்லாம் இருக்கும். ஐயா அவர்கள் பல விதங்களிலே பல இடங்களிலே என்னென்னவோ சொல்லியிருக்காங்களே, கொல்லாமையே சொல்லியிருக்கார். இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் என்று சொல்லுகின்றார். இரக்கம் போயிடுச்சுன்னா என் உயிரே போயிடுங்கிறார். இரக்கத்தின் சிகரமாக விளங்கியவர் அவர் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், வள்ளல் பெருமான்னா இரக்கம் தவிர வேறொன்றுமே இல்லை. என்னை போல் இரக்கம் விட்டு பிடித்தவர் எவரும் இல்லை என்று சொல்வார். அப்படி இரக்கப்பட்டவர், இரக்கமே உருவானவர். அதை சொன்னது, இந்த வழியை ஏன் சொன்னார்னா, இந்த ஒளியினால் தான் நீங்கள் பெற வேண்டும் என்று. அதுக்கப்புறமா இல்லை, ஒரு மனுஷன் முடிஞ்சால் மரணமில்லா பெருவழியில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை நம்ம நாளிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது வேற. வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திதியெல்லாம் செய்வாங்க வீட்டில் இல்லையா? ஏன்னா வள்ளலார் வந்து நிறைய இடத்துல வந்து உண்மைகளே சொல்லியிருக்கார். அந்த திதியெல்லாம் பண்ணுறது பண்ணணுமா வேணாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நம்ம இங்கே வந்தும் போயிட்டுருப்போம், அதையும் பண்ணிக்கிட்டு இருப்போம். பண்ணக்கூடாது, நிறுத்தினோம், நீங்கள் செய்ய அதை நாம் சொல்லவே வரல. தெரிந்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகின்றோம். வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுகின்றார். தேவரை எல்லாம் திகழ்புற அமுதளித்து அவை காத்தல் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருவன் இறந்து விட்டால் என்ன பண்ணுறாங்க, அந்த உடம்பை கொண்டு போய் ஏதோ பண்ணிடுறாங்க, மண்ணுக்கோ நெருப்புக்கோ போட்டுடுறாங்க. அப்போ இந்த உடம்பு இங்கே போயிடுது. என்ன பிரியுது? ஆன்மா. அது ஒரு சிற்று அணு, ஒரு அணுதான். அது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய அந்த இருவினை பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல அது பலனை அடையும். இந்த பிறவி போனால் எந்த பிறவி வருமோ என்று வள்ளலார் எழுதுகின்றார். எனவே நீங்கள் காலம் உள்ள பொழுதே நன்றாக உங்களை இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல கதிக்கு செல்லுங்கள் என்கின்றார். அப்படி பாவம் செய்தவர்கள் ஏதோ நரகன்றாங்களே, அப்படிலாம் வெளியிலலாம் ஒன்றும் இல்லை. அது இருட்டு. அந்த ஆன்மா இருட்டிலே அடைபட்டு கிடக்கும், ஒரு மரப்பொந்திலையோ சாக்கடையிலையோ இருக்கும். சாதாரண நிலையிலே உள்ளவர்கள், நல்ல உயர்ந்த புண்ணியத்தை செய்தவர்கள் தேவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த தேவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், தேவரையெல்லாம் திகழ் புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலாறு அகவல்ல 747வது வரியில் சொல்கிறாருங்கம்மா. மீண்டும் வேணால் நம்ம போட்டு கேட்கலாம். 747வது வரியில் சொல்கிறாரு, தேவரையெல்லாம் திகழ் புற அமுதளித்து என்று சொல்வார். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று 4 வகை சொல்வார்கள். அகம் என்பது இது, அகப்புறம் என்பது சந்திரன், இப்படிலாம் போகுது. ஆக இந்த புற அமுது என்பது சந்திரனால் ஒளியூட்டப்பட்டு அந்த ஆன்மா உயிர் வாழ்கிறது. எது தேவர்களுக்கு எது ஊட்டப்படுகிறது என்றால் சந்திரனின் ஒளி. நான் சொல்ல, வள்ளலார் சொல்றாரு. அது எப்படிங்க முடியும்? நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே போல அதற்கு மேலே உள்ளவர்கள், அந்த 5 தொழில் செய்பவர்களுக்கு சூரிய ஒளி ஊட்டப்படுகிறது, அவர்களுக்கு உணவு தேவையில்லை. அது எப்படிங்க முடியும்? இப்போ கூட பார்க்கலாம், பகல்ல தாமரை மலரும், ராத்திரில அல்லி, ராத்திரில மலரும். எப்படி அது? எனவே அந்த வகையிலே அவர் தெளிவாக சொல்லுகின்றார். அப்போ நீங்க வந்து நம்ம வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு பிடிச்சது நமக்கு தான் சாப்பிடுவோம், அவருக்கு இல்லை. ஆனால் நம்ம சொல்லிட்டு சாப்பிட்ருவோம். ஆக இதெல்லாம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அதை பற்றி நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த ஒளி என்பது நமக்கு எல்லா காலத்திலும், மனிதனாய் இருக்கும்போது மட்டுமல்ல, நீங்கள் எந்த நிலைக்கு, அது பாவம் நிறைய செய்து நரகம் என்றால் ஒளி இல்லாமல் செய்துவிடும்.
தேவர்கள் நிலையை நீங்கள் அடைந்தால் சந்திர ஒளி கிடைக்கும். அதற்கும் மேலான ஐந்தொழில் அந்த சொல்லுங்க இல்லையா, அந்த ஐந்தொழில் வல்லபம் பெற்றவர்கள் அவர்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கும். மனிதர்களுக்கு நெருப்பு உணவு. எல்லாம் நெருப்புலேருந்து தானே வருது, நமக்கு கலோரி தானே, 3000 கலோரி 4000 கலோரி சொல்கிறோம், என்ன வருது? நெருப்பு தான். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒளி என்பது மனிதனுக்கு எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தால் பல இடத்துல வருது. அது இல்லாமல் நாம் இல்லை, நம்ம போனப்புறம் அது இல்லாமல் இல்லை என்பதாக நாம் இங்கே மிக தெளிவாக இங்கே காட்டப்படுகிறது. அந்த இரக்கம் இரக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்த வள்ளலார் அவர் தன் வாழ்க்கையிலே அந்த இரக்கத்தை மிக தெளிவாக கடைபிடித்திருக்கிறார் என்பது உண்மை. இந்த அகவல் எழுதியிருக்கிறீர்களே, பாடியிருக்கிறீர்களே, அந்த பாடலில் பார்த்தால் அகர வரிசையிலே வரும், எல்லாம் வரும், அவு வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அக்குன்னு ஒரு எழுத்து வரும். அந்த அக்குன்ற எழுத்தை வள்ளலார் பாடலை, அப்புறம் போயிடுறாரு வெளியில். ஒரு எழுத்து பாடவே இல்லை. ஏன்? வள்ளலாருக்கு தமிழ் தெரியாதா? அவை பிராட்டியாரெலாம் பாடியிருக்காங்க, அக்கம் சுருக்கு எல்லாம், ஆனால் இங்கே பாடலை அவர். ஏன் அப்படின்னா தமிழிலே அந்த எழுத்துக்கு ஆயுத எழுத்து என்று பெயர். ஆயுதம் என்பது உயிரையும் உடலையும் பிரிக்க வேண்டியது, பிரிக்கக்கூடியது. கொல்லாமை என்று சொல்ல, கொல்லாமை என்றது என்ன? கொல்லுதல் என்பது என்ன? அதுதானே, உடலையும் அந்த உயிரையும் பிரித்து விடுகிறது. எனவேதான் வள்ளலார் ஆயுதமே வேண்டாம்ல, ஆயுத எழுத்த கூட பயன்படுத்தலைங்கய்யா. எவ்வளவு இரக்கம் இருக்க வேண்டும்! சபாஷ். அந்த வகையில் அப்படி நம்ம வந்து அதாவது ஒரு நமக்குள்ள பேசிக்கலாம். அவரை வளர்த்தவர் சென்னையிலே அவரது தமையனார் சபாபதி இல்லையா? இன்னொருத்தர் பேர் தெரியுமா? இன்னொரு அண்ணன் பேர் ஐயா பரசுராமன். அவங்க வீட்டுக்கு போனதாவோ அங்கே இருந்ததாவோ சரித்திரம் இல்லைங்கய்யா. ஏன்னா அந்த பரசுன்றது அவர் பேரில் ஒட்டிகிட்டு இருக்கு. அது கூட ஒரு ஆயுதத்தின் பெயர். எனவே அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது என்னவோ தெரியவில்லை. யோசித்து பாருங்கள். அதை போல தனது குரு என்று சொல்லிக்கொண்ட சம்பந்தர் மயிலையிலே பூம்பாவை என்ற பெண்ணை எழுப்புகின்றார். எங்கேருந்து? மரணமுற்று சாம்பலாய் கிடக்கிறது, எலும்பும் சாம்பலுமாய் இருக்கிறது. அதை பெண்ணாக்குகின்றார். அங்கே தான் கேட்குறார், அடடா இந்த சாகா கல்வி எங்கே இருந்து வருதுன்னா அங்கே தான் வருது. அப்படி அவர் அந்த அற்புதத்தை செய்த அந்த மயிலாப்பூருக்கு அந்த வள்ளலார் போனதா சரித்திரம் இல்லை, பாடினதா சரித்திரம் இல்லை. ஆனால் இங்கே மாசிலாமணீஸ்வரர் கோயில் இருக்குது, திருமலை, அவ்வளோ தூரம் போயிருக்காரு, திருவொற்றியூர்லேயே இருந்திருக்கார். ஆனால் இங்கே போகல. ஏன் போகல அப்படின்னா அங்கே இருக்கிற இறைவன் பெயர் கபாலீஸ்வரன். கபாலங்களை மாலையாக அணிந்திருப்பவர். ஒரு குழந்தை பார்த்ததுன்னா ஒரே மண்டையோட மாலையாக போட்டுட்டு இருந்தா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? என்ன நினைக்கும்? அது என்ன சாமின்னு சொல்கிறாங்க, ஒரே மண்டையோடா இருக்க, அது பயப்படாதா? காருண்யவாதி. போகவே இல்லைங்க. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. மயிலாப்பூருக்கு போனார், மயிலாப்பூரில் பாட்டு பண்ண சொல்ல முடியாது இல்லைங்களா? திருஎவ்வுள் வைத்திய வீரராகவன் திருவள்ளூருக்கு பாடியிருக்காரு. பக்கத்தில் இருந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு போல. ஏனென்றால் பாரத போருக்கு வித்திட்டவன், பல பேரை மாய்த்தவன். எனவே அந்த இடத்திற்கும் போகவில்லை. கருணையின் உருவம் அது. எனவே இளமையிலிருந்தே அவர் மிக மிக தெளிவாக எந்த ஒரு செயலை செய்தாலும் கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் என்று சொல்வார். கையை இப்படி நீட்டினா கூட பூவை பறிச்சிடும், வேண்டாம். கை உற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் என்று சொல்லுகின்றாரே, அப்படிப்பட்ட அந்த இரக்கத்தின் உருவம். இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும். இரக்கம் என்னை விட்டு போயிடுச்சுன்னா என் உயிரும் போயிடும் அப்படிங்கிறாரு. என்ன இரக்கம் உள்ளவர் இல்லைங்களா? எனவே அந்த மாதிரி அவர் ஆரம்பித்து அந்த இரக்கத்தின்பால் அவ்வளவு நாட்டம் கொண்டு இந்த விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் கூறி இறுதியிலே இதற்கு ஒரு முடிவாக மனித இனத்திற்கு என்னதான் விடிவு என்பதாக இங்கே நம்மை அழைத்து சென்று இந்த ஒரு நிலைமையை நமக்கு காட்டுகின்றார் ஐயா. அப்படி
அவரை பற்றி அந்த அவருடைய வாழ்க்கை முறையை ஒட்டி பார்த்தால் பல விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. நேரம் கருதி ஒன்று ரெண்டை தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த கருணை, எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. இப்போ இயற்கை இருக்கா? இப்பெல்லாம் பிளாஸ்டிக் என்னாச்சு பார்த்தீங்களா? எப்போ தெரியுது? எப்போ தெரியுது? இப்போதான் தெரியுது. ஆனால் இயற்கையில் உள்ளன, இயற்கையில் தான் இருக்குது. இயற்கை உண்மையாம் கடவுளே, இயற்கை விளக்கமாம் கடவுளே, இயற்கை இன்பமாம் கடவுளே என்று சொல்வார். இயற்கை தான் கடவுள். ஒன்றும் வேணாங்க, ஒரு மரம், ஒரு 50 காக்கா குருவி உட்காந்துருக்கோம், கீழே ஏதோ 2 மாடு படுத்துட்டு இருக்கோம், ஆடு படுத்துட்டு இருக்கோம், 2 மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். வேகமாக காத்தடிக்குது, ஒரு கிளை முறிஞ்சு விழுது. அது சும்மா விழ வேண்டியது தானே? சும்மா விழுந்துருமா? மழை மழைன்னு ஒரு சத்தத்தோடு விழும். ஏன்? இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் ஓடி போங்க. இயற்கை, எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? இல்லையே. ஓடி போய் இல்லை, எங்க போனாலும் இல்லையா? எங்கே கருணை? இயற்கையில் எல்லாம் நம்ம இயற்கையில் பார்க்கறது தான். அந்த களை உடையும் போது, விழும்போது ஏன் மழை மழை சத்தத்தோடு வேணும்? என்னங்கய்யா, புரியுதா? ஆக இயற்கையிலும் கருணை தான், இறைவனிடம் கருணை தான், இவரிடமும் கருணை தான். ஆனால் நமக்கு எல்லாம் அந்த மேடையில் பேசுறது, பார்க்கறது, கேட்டுட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் பண்ணிட்டு இருப்போம். அது வேற விஷயம். தெரிந்து கொள்ளவாவது, புரிந்து கொள்ளவாவது, பேசுவதற்காகவாவது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரக்கம் என்றால் வள்ளலார், வள்ளலார் என்றால் இரக்கம் என்பதை நாம் மிக மிக தெளிவாக புரிந்து கொள்வது அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். இதை நிறைய பேசிட்டே போகலாம். எனவே இப்பொழுது அந்த திரை விளக்கம் என்பது வள்ளலார் வழியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி 872 தைப்பூசத்தன்று ஜோதி தரிசனம் முதலாக காட்டப்பட்டது. இது மனிதனுக்கு 3 விதமான தேகங்கள் என்று சொல்வார்கள். உருவம் இருக்கும், அருவம் இருக்கும், அருவம் என்று சொல்வார்கள். இந்த 3 சித்திகளை நாம் பெறுவதற்கு இது வழிகோல்வதாக சொல்லுகின்றார். அதற்கு நீண்ட விளக்கம் இருக்கின்றது. எனவே அந்த முழுமதி நாளிலே இப்போ சிவன் கோயிலெல்லாம் போனால் சிவபெருமானோட உருவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிறை தான் இருக்கும். அப்படி தானே? பிறை சூடன் தானே? அப்படி தானுங்க இல்லையா? சிவபெருமான் பிறை தான் சூடி கொண்டிருக்கிறான். நாளைக்கு போய் பாருங்க, வளர்ந்துருக்குமா? அடுத்த வாரம் போய் பாருங்க, அப்படியே தான் இருக்கும். எனவே அது வளரவே இல்லை. அதில் இவர் முழுமதி நாளிலே, தை மாதத்திலே முழுமதி நாளிலே ஒரு நிகழ்ச்சி தொடங்குகிறார். இந்த நாளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சந்திரனும் இந்த வடலூரிலே இந்த ஞான சபை அமைந்த இடமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். காலையிலே சூரியன் உதிக்கும், சிற்சபை, இந்த பக்கம் பொற்சபை என்று சொல்வார்கள். ஆக இந்த சூரியன் உதிக்கும், சந்திரன் மறையும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிழல் எந்த பக்கமும் விழாது. வள்ளலார் பெற்ற ஒளி உடம்பு, அந்த ஒளி உடம்பிலே நிழல் விழுந்ததில்லை. எனவே தான் நிழற்படம், அந்த போட்டோ பிடிக்க முடியல, அவரால் யாராலையும் பிடிக்க முடியல. அவர் ஒளி உடம்பு பெற்றவர். ஒளியை நாம் படம் பிடிக்க முடியாது என்பது. நீங்களும் அந்த நிலையில் அந்த நேரத்திலே நின்றிருந்தால், இங்கேருந்து வரும்போது இந்த பக்கம் நிழல் விழணும் இல்லையா? ஆனால் இந்த பக்கம் சந்திரன் அப்போதான் மறையுது. அப்போ அந்த ஒளியில் அந்த நிழல் மறைஞ்சிடும். சந்திரனோட ஒளியில் இந்த பக்கம் நிழல் விழணும், அது சூரியன் மறைச்சிடும். அது ஒரே நேர்கோட்டில் அமைப்பது. இப்படி தமிழ்நாட்டிலே இப்போ அந்த பழக்கம் இருக்குது. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திருவண்ணாமலையாவதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். மார்கழி மாதத்தில் சிதம்பரமும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்.
இப்படியெல்லாம் பல தத்துவங்கள் உண்டு. எனவே வள்ளலார் அவர்கள் அந்த இடத்திலே அதை சேர்த்து வடலூரிலே ஞான சபையிலே தெற்கு நோக்கி அந்த ஜோதி தரிசனத்தை காட்டியிருக்கின்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன மாதிரி தைப்பூசம் என்பது பல நாளாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு மனிதன் இரவாமை பெறலாம் என்பதை பறைசாற்றும் நாள்தான் சன்மார்க்கரை பொறுத்தவரையில் தைப்பூச நாள். இது வேற எதுவும் கொண்டாடுறதுக்கு இல்லை. எங்களில் ஒருத்தர் ஒளி பெற்றாரே, அதை உலகத்திற்கு பறைசாற்றும் நாள் தான் அந்த தைப்பூச திருநாள். இந்த அது எங்கே சொல்றாரு? பாட்டு இருக்கு. சுத்த வடிவும் சுக வடிவும், சுத்த வடிவம் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னமே, சுத்த வடிவு சுக வடிவு, அது ஒன்றும் கவலையே கிடையாது. ஓங்கார நித்த வடிவும் நிறைந்து ஓங்கும் சித்தும், அது ஞான வடிவு. ஞானம் உள்ளவனுக்கு சித்துகள் கைவரப்பெறும். சித்துகள் கைவரப்பெறுவதெல்லாம் ஞானம் பெற முடியாது. ஞானிகளுக்கு சித்துகள் கைவரும். ஏனென்றால் அதை உபயோகப்படுத்த மாட்டார்கள். நம்ம ஏதாவது சித்து கிடைச்சிதுன்னா என்ன பண்ண, உடனே ஒரு தங்கம் செஞ்சாச்சுன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை, ஞானிகளுக்கு அந்த சித்து வரும். எனவே அந்த சித்தனும் ஒரு ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன். இங்கேனா எங்க? வடலூரிலே பெற்றேன் என்று சொல்லுகின்றார். இப்போ எதற்காக பெற்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கும் ஞான தான விளையாட்டு விளையாடத்தான். ஞானத்தை நான் பெற்றேன். எதற்காக என்றால் உங்களுக்கு தரத்தான் பெற்றேன். எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தருகின்றேன். என்னெல்லாம் கொடுக்கணும்னா நான் திருப்பி கொடுக்குறேன். இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக எனக்கு கொடுங்கிறார். ஞான தான விளையாட்டு ஏற்றத்தான் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு எல்லாம் செல்போன்லாம் வச்சுட்றீங்களே, எதனால் வந்தது? அறிவினால் வந்தது. இந்த மனிதன் ஏறத்தாழ எத்தனை வருஷமா இருக்கான்? 40,000 வருஷமா இருக்கான். நமக்கு தெரிஞ்சு, எனக்கு 72 வயசு ஆகிடுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னென்னோ அந்த காலத்தில் பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் எப்படி இருந்து, இந்த லைட்லாம் இருந்தானா இல்லை. இந்த வள்ளலார் 1874. கடந்த ஒரு நூற்றாண்டிலே நாம் இந்த விஞ்ஞான முன்னேற்றம் என்பது எவ்வளவு என்று பார்த்தால், இப்போ நம்ம பெற்றிருக்கிறதுல 90% கடந்த நூற்றாண்டில் மட்டும்தான் வந்தது. மிச்சம் உள்ள 10 தான் 6000 வருஷமாக மனுஷன் முன்னேறி இருக்கான். ஆனால் 100 ஆண்டிலே 90% வந்தது. எப்படி வந்தது? அந்த ஞான தானம். இனி வருவது ஞான சித்தர் காலம் என்று வள்ளலார் எழுதுகின்றார். இனிமே யார் வருவான்? அறிவாளி தான் வருவான். இனிமே பக்தி காண்டிகள் கிடையாது. பக்தி இல்லை, பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மை. எனவே இந்த ஞான சித்தர் காலம் என்று சொன்னாரே, அதைத்தான் நாம் அங்கே பார்க்க முடிகின்றது ஐயா.